குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் ஒரு நேயருடைய கேள்வி, இது அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கேட்டிருக்காங்க. அநேகம் பேருக்கு இது ஒரு சந்தேகமும் இருக்கும். அதுக்குண்டான தெளிவு தான் இந்த பதிவு. அது என்னன்னா, இப்போது ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்தால் என்ன வேலையை அவர் முதல்ல செய்வார், எந்த பாவம் அதிகமாக வேலை செய்யும், இதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். லக்னாதிபதியே 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு 2 லக்னத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஒன்று செவ்வாயோடைய விருச்சிக லக்னம், இன்னொன்று சுக்கிரனுடைய ரிஷப லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அதே போல் சுக்கிரன் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வராரு. இந்த மாதிரி அமைப்பில் இந்த 2 லக்னக்காரர்களுக்கு தான் இது அதிகம் இந்த டவுட்ஸ் வரும். இப்போ யாரெல்லாம் விருச்சிக லக்னமாவோ ரிஷப லக்னமாவோ இருக்காங்களோ இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சந்தேகம் தன்னோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம லக்னாதிபதி நமக்கு எப்படி துணை போவார், லக்னாதிபதியாக வேலை பண்ணுவாரா இல்லை 6ஆம் அதிபதியாக வேலை பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு அநேக பேருக்கு இருக்கக்கூடிய டவுட். ரெண்டுமே எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இந்த 2 கேஸ்லையும் பார்த்தோம்னா விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல அவர் மூல திரிகோண ஸ்தானம் அடைகிறார். அதே போல் ரிஷப லக்னத்துக்கும் சுக்கிரன் 6ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல ஒரு மூல திரிகோண ஸ்தானம் அடைகிறார். ஒரு கிரகம் மூல திரிகோண ஸ்தானம் அடைஞ்சது அப்படின்னாலே அது ஆட்சிக்கு நிகரான ஒரு பவரான ஒரு ஸ்தானம்னே சொல்லலாம். அப்போது விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை லக்னாதிபதி 6ஆம் இடத்துலையே ஸ்ட்ராங்காக மூல திரிகோண ஸ்தானம் அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக 6ஆம் அதிபதியோடைய வேலையை தான் அதிகமாக பண்ணுவார். அவர் லக்னாதிபதியோடைய வேலையை ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாரே தவிர 6ஆம் இடத்து அதிபதியோட வேலையை தான் அதிகமாக பண்ணுவார். உதாரணத்துக்கு செவ்வாயோடைய தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 7 வருஷத்தில் 3.5 வருஷத்துக்கு முதல் 3 வருஷத்துக்கு 6ஆம் இடத்து வேலையை அதிகமாக பண்ணுவார். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3.5 வருஷத்துக்கு தான் லக்னாதிபதியோட வேலையை பண்ணுவார். இதே தான் சுக்கிரன் ரிஷப லக்னத்துக்கு முதல் 10 வருஷம் கடுமையான பலனை கொடுப்பாரு. 6ஆம் இடத்து அதிபதியோடைய ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரிகளை அதிகமாக கொடுப்பாரு. அந்த 10 வருஷத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பேலன்ஸ் 10 இயர்ஸில் லக்னாதிபதி எப்படிப்பட்ட சுபத்துவம் கொடுப்பாரோ அதுக்கேற்றா போல் ஒரு நன்மையை தருவார். இதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. செவ்வாய் முக்கா பாவர் கால் சுபர், ஆனால் சுக்கிரன் முழு சுபர். என்றைக்குமே 6ஆம் இடம் சுபத்துவம் அடையக்கூடாது, 6ஆம் இடம் பாவத்துவம் அடையலாம். 6ஆம் இடம் பாவத்துவம் அடைஞ்சது அப்படின்னா அந்த 6ஆம் இடம் அந்த தன்மை கம்மியாகும். ஆனால் 6ஆம் இடம் சுபத்துவம் அடைஞ்சது அப்படின்னா அதோடைய சுபத்தன்மை அதிகமாகிடும். அப்படி பார்த்தோன்னா 6ஆம் இடத்துடைய ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கிரனுடைய ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை. ஆனால் விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சி பெற்றால் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் 6ஆம் இடத்துல அவர் மறைகிறதால அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான தன்மையை அவர் குறைச்சி கொடுக்கறதால இது ஓரளவுக்கு நன்மையாகவே அவங்களுக்கு முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 வித்தியாசத்தை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த செவ்வாயாக இருக்கட்டும் சுக்கிரனாக இருக்கட்டும், அவங்க எந்த பாவத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது செவ்வாயுடைய லக்னமான விருச்சிக லக்னத்துக்கு மேஷத்தில் 6ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருப்பார். ஒருவேளை அப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு கெடுபலன்கள் இருக்கும். 6ஆம் இடம் பெரிய அளவுக்கு சுபத்துவம் அடையக்கூடாது. அந்த இடத்துல ஒருவேளை குருவோ சுக்கிரனோ செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை குரு இந்த மேஷத்தை பார்த்தாலோ 6ஆம் இடம் வலுத்துரும். அப்படிப்பட்ட நிலையில கடன் நோய் எதிரிகள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு சுபத்துவம் இல்லாமல் ஓரளவுக்கு பாவத்துவமோடு இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தினால பிரச்சனைகள் குறையும். ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப வலுக்காமல் இருக்கிறது நல்லது. அந்த அமைப்பு இருக்கும்போது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. கடன் ஈஸியாக இவங்களால தீர்க்க முடியும். உடல் ரீதியாக பிரச்சனைகள் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புல இருக்காது. இப்போ அதே செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சது அப்படின்னாலே 6ஆம் இடத்துடைய வேலையை அவர் பெரிய அளவுக்கு பண்ண மாட்டார். தன்னுடைய தசா காலங்களில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதால முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னாலே இவங்க நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு எழுத்து கட்டுரை இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும், புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கும். அதே செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல நீச்சமும் அடைகிறாரு. ஸோ நீச்சம் அடையக்கூடிய செவ்வாயால் இவங்களுக்கு பிரச்சனைகள் என்ன ஆகும்னா தன்னுடைய தந்தையார் வழி சொந்தங்களோட பிரச்சனைகளும் சொத்துக்களில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுற சான்சஸ் இருக்குது. இப்போ பூர்வீக சொத்துக்கள், ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லைனா ஒரு வீடு சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் அடையிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அது கோர்ட்டு கேஸ்ன்னு சண்டை போட்டு தான் அவங்களால வாங்க முடியும். இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலம் தான் முக்கியம். லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக வரதுனால இவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த செவ்வாய் திசை ஒருவேளை அவர் 30லேருந்து 60 வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா முதல் ஒரு 2.5 வருஷம் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. இப்போ கடன் ஏற்படக்கூடிய சூழலும் வேலையில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் அடுத்த பிற்பகுதி
அந்த 3 வருஷத்துக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ லக்னாதிபதியாகவே அவர் மாறி நல்ல ஒரு சுபத்துவத்தை கொடுத்துருவார். அதே அவர் இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்றா அது மூல திரிகோணஸ்தானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். அந்த இடத்துல அவர் இருக்கும்போது வீடு கட்டுறதுக்காக லோன் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். உங்களுக்கு லோன்லாம் கிடச்சிரும், ஆனால் கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் இருக்கும். அதுபோல் இவங்க வேலையாக இருக்கட்டும், ஒரு பொது வாழ்க்கையில் கூட நிறைய பேருக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. இப்போ பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய வேலையில் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அவங்க எப்படியாவது கீழே கவுக்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு சில பேருக்கு அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இப்போ க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு அதிகமாக பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆஸ்மா, தலைவலி, அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழலாம் கூட சில நேரங்களில் இருக்கும். செவ்வாயோட வலிமைக்கு ஏற்ப டிசீஸோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 6ஆம் அதிபதி செய்யக்கூடிய வேலை. ஒருவேளை இந்த லக்னாதிபதியும் 6ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூழலை அமையும். ரிஷிகம் மற்றும் ரிஷபத்துக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அடுத்தது சுக்கிரனுடைய ரிஷப லக்னம். அதே சுக்கிரன் 6ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல ஆட்சி பெறுகிறார். அப்போது ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது 6ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறது. சுக்கிரன் வந்து ஒரு 2ஆம் நிலை சுபர், குருக்கு அடுத்தபடியாக அவரும் ஒரு முக்கியமான சுபகிரகம். 6ஆம் இடத்துல ஒரு சுபத்துவம் அடையும் போது கடன் அதிகமாக தான் இருக்கும். அதேபோல் நோய்கள் கூட அதிகமாக இருக்கும். எதிரிகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த செவ்வாய் மாதிரி கிடையாது. என்னதான் செவ்வாய் வந்து மூல திரிகோண ஸ்தானம் அடைஞ்சு 6ஆம் இடத்தில் அவள் ஆட்சியாக இருக்கிறத விட சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது இன்னும் அதிகமான கெடுபலன்கள் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல சனி இல்லைன்னா ராகு சம்மந்தப்பட்டாலோ, சனியோடையோ ராகுவோடையோ சுக்கிரன் அஸ்தங்கப்பட்டு சுக்கிரன் கொஞ்சம் கெட்டு போயிருக்கணும். அப்போது 6ஆம் இடத்தோடைய வேலை கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவார். ஆனால் அதே இந்த 6ஆம் இடத்தை குரு பார்த்தோ வளர்பிறை சந்திரன் சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னு அப்படின்னா இன்னும் கெடுபலன்கள் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறது, ஒருவேளை அவங்களுக்கு சுக்கிர திசை தன்னோட வாழ்நாளில் வரலை அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. 6ஆம் அதிபதியோடைய திசையே வரலை அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த தசா புக்தி காலங்களில் தான் சில பிரச்சனைகள் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. இப்போ இதே லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சமடையும் போது சுக்கிரனுடைய திசை ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் 6ஆம் அதிபதியோடைய வேலையை ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவார். ஒரு 20 to 30% தான் அவர் பண்ணுவார். பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதே சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சமடைகிறார். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல நீச்சமடையும் போது பிள்ளை பாக்கியம் இல்லாமல் போகிறது, குழந்தைகளோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். அந்த நிலையிலையும் பார்த்தா அவர் 6ஆம் அதிபதியோட வேலையை பெருசாக செய்ய மாட்டார். 6ஆம் அதிபதியோட வேலையை முழுசாக செய்ய மாட்டார் சொல்ல முடியாது. ஒரு 40% 50% வரைக்கும் அவருடைய பிரச்சனை கொடுப்பார். ஏன்னா அவர் 6ஆம் இடத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அமைப்பில் அவங்களுக்கு கடன் நோய் தொல்லைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். அதே சுக்கிரன் ரிஷப லக்னத்திலே ஆட்சி இருக்கும்போது பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது. அப்போ நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு ஏற்படும். மற்றபடி மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த பாவகத்துக்கு ஏற்ப நன்மை தீமையை கலந்து தருவார் அப்படின்னு தான் சொல்லணும். 6ஆம் இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிக சுபத்துவம் ஏற்பட்டால் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியாது. இப்போ 6ஆம் இடம் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கிறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு அங்கேயே சனி உச்சமடைஞ்சு சுக்கிரனோட அஸ்தங்கம் பெற்றாலோ, இல்லை அங்கே சூரியன் நீச்சமடைஞ்சு சூரியனோட அஸ்தங்கமாகி கொஞ்சம் கெட்டு போயிருக்கணும், அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த 6ஆம் இடத்துடைய ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. இப்போ நான் கொடுத்துருந்த இந்த கேள்விக்கு லக்னாதிபதியும் ருணாதிபதியும் ஒரே மாதிரி கேஸ், அதாவது இந்த செவ்வாய் சுக்கிரன் கேசஸில் பார்த்தோன்னா எப்படி அதிகமாக எது வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் மற்றொரு பதிவோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.